Summer holidays வந்தாச்சு நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand. மார்க்கெட்லயே கம்மி சேதாரத்துல இன்னும் 1% தள்ளுபடி கொடுப்போம். ஓகே, வைரநக கேரட்டுக்கு 5000 தள்ளுபடி கொடுப்போம். தள்ளுபடி திருவிழா. குறைந்த விலை நிறைந்த தரம். தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட சிந்தனையாளர் வல்லம் பஷீர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். தமிழக வெற்றி கழகம் விழா 2ஆம் ஆண்டு விழா, இதில் விஜய் பேசும்பொழுது ஆளுங்கட்சி எதிர்த்துலாம் பேசுகிறார். அதுக்கு முன்பு கெட் அவுட் அப்படிங்கிற ஒரு பேனர் இருக்குது, கையெழுத்து போட்டு இவர் தான் துவங்கி வைக்கிறாரு. அப்புறம் புசியானந்து போடுறாங்க, எல்லாரும் போடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? மத்திய மாநில அரசு ரெண்டையுமே கெட் அவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. பேசும்பொழுது இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் அவங்க பணம் தரல, அது பணம் தந்து தான் ஆகணும், யார் வேணாலும் எந்த மொழி வேணாலும் கற்கலாம் அப்படிலாம் சொல்கிறாரு. இன்னொரு விஷயத்த அதில் சொல்கிறாரு, இதில் 2 பேருமே எல்கேஜி யூகேஜி பசங்க மாதிரி நாடகம் ஆடுறாங்க, பேசி வச்சுக்கிட்டு ஹேஷ்டேக் போட்டு அப்படிங்கிறார். பலமான எதிர்ப்பை பதிவு செய்து இன்றைக்கு வரை இந்த மும்மொழி கொள்கை விவகாரத்தில் எதிர்ப்பு என்கிற மனநிலையை தனியாமல் பார்த்து கொண்டிருக்கிற பெருமை திராவிட முன்னேற்ற கழகத்தை தான் சேரும். நேற்றைக்கு கூட திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாணவர் அணி சார்பில் தமிழ்நாடு முழுமைக்கும் ஆர்ப்பாட்டம் ஒருங்கிணைக்கப்பட்டு அனைத்து மாணவர் அமைப்புகளையும் திரட்டி இருக்கிறார்கள். அவர்கள் மட்டும் போராடல, அதான் ரொம்ப முக்கியம். அங்க அனைத்து மாணவர் அமைப்பையும் திரட்டி களத்தில் நின்று போராடுகிற இயக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது. வேறு யார் இந்த எதிர்ப்பை பதிவு செய்றாங்க? இந்த ஹேஷ்டேக் போட்டு விளையாடுகிற விளையாட்டு என்று அவர் சொல்கிறார் அல்லவா? இந்த விளையாட்டை கூட துவக்கி வைத்து ஒரு எதிர்ப்பு மனநிலை தமிழ்நாட்டில் தனியாமல் இருக்கிறது என்பதை உலக வெளிக்கு எடுத்து சென்றது திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்க பொதுவா இன்னைக்கு கெட் அவுட்ன்றீங்க. யாரு கெட் அவுட்? கெட் அவுட் ஸ்டாலினா, கெட் அவுட் மோடியா? அந்த பக்கம் நிக்கிறீங்களா, இந்த பக்கம் நிக்கிறீங்களா? இருக்கிறது 2 பக்கங்கள் தான். ஆனா நான் 2 பக்கமுமே நிக்க மாட்டேன், மையமா நிக்கிறேன்னா மையமா நின்னவருடைய நிலைமை என்னன்றத நாம இன்னைக்கு பாக்குறோம். இப்ப நீங்க திரும்பவும் ஒரு மைய அரசியலை நோக்கி நகர்வதாக சொல்லிக்கொண்டு அதிமுக அரசியலை நோக்கி பட்டவர்த்தனமாக நகருகிறீர்கள். எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட்டும் விஜய் இன்றைக்கு பேசி இருக்கிற செய்தியும் ஒன்று போலவே இருக்கு. நீங்க விஜய் பேசின செய்திய, விஜயினுடைய குரலை எடுத்துட்டு ஒரு அறிக்கையா பாத்தீங்கன்னா அது ராயப்பேட்டை அதிமுகவினுடைய அலுவலகமாக இருக்கிற எம்ஜிஆர் மாளிகையிலிருந்து வந்த அறிக்கையை போலவே இருக்கும். அப்ப நீங்க உங்களுடைய அரசியல் பயணம் என்பது திமுகவை எதிர்த்து தான். எடப்பாடி பழனிசாமி பாஜக விவகாரத்துல எப்படி அழுத்தமில்லாத ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறாரோ அதே நிலைப்பாட்டில் தான் நீங்களும் இருக்கீங்க. இப்ப மும்மொழி கொள்கைக்கு இங்கே வித்திடுகிறார்கள். இங்கே தமிழும் ஆங்கிலமும் போதுமானது என்கிற கொள்கை முடிவை இன்றைக்கல்ல நேற்றைக்கல்ல அண்ணா அன்றைக்கே எடுத்து விட்டு போனார். ஏறக்குறைய 1/2 நூற்றாண்டு காலம் இன்றைக்கு கடந்து விட்டது. அதன் பிறகும் அந்த நிலைப்பாட்டில் உறுதியாக இருக்கிற இயக்கம் யார் என்று கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான். நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை பாராட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது விஷக்கணைகளை தொடுக்கிற வேலை இருக்குல்ல, இது பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவாகத்தான் போய் நிற்கும் என்பதை கூட உணராமல் தான் நீங்கள் அரசியல் களத்தில் நிற்கிறீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு என்பது ஆற்றில் இருக்கிற நிலைப்பாடா, சேற்றில் இருக்கிற நிலைப்பாடா என்று தெரியாத அளவுக்கு ஒரு குழப்பமான மனநிலை உங்களிடத்திலும் இருக்கிறது. உங்களுடைய பேச்சை கேட்டுக்கொண்டு கீழே அமர்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய ரசிகர்களிடத்திலும் அதே மனநிலை தான் இருக்கிறது. நீங்க முதல்ல ஒரு தெளிவான அரசியலுக்கு வாங்க. என்ன நிலைப்பாடு உங்களுடைய நிலைப்பாடுங்கிறத நீங்க பட்டவர்த்தனமா நாட்டு மக்களுக்கு சொல்லுங்க. அதன் பிறகு உங்களுடைய அரசியல் எப்படிப்பட்ட அரசியல் என்பதை இந்த மக்கள் புரிந்து கொள்வார்கள். அந்த புரிதல் இல்லாத தன்மையோடு நகர்வதற்குல்ல, அது விஜய்க்கே நல்லதில்லைன்னு தான் நான் புரிஞ்சுக்கிறேன். இன்னைக்கு கூட நீங்க சொன்னீங்க கெட் அவுட்னு கையெழுத்தெல்லாம் போட்டாங்கன்னு. அந்த தேர்தல் வியூக வகுப்பாளர் என்று சொல்லப்படுகிற பிரசாந்த் கிஷோர் அதுல கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னு செய்திகள் வந்திருக்கு. அப்ப நீங்க ஒருத்தரை கூப்பிட்டு மேடை ஏத்துறீங்க. மேடை ஏற்றுபவரையே உங்களால் சரி செய்து நீங்கள் எடுத்திருக்கிற நிலைப்பாடு சரிதான் என்று உங்களுக்கு ஆதரவாக நிற்க வைக்க முடியலன்னா நீங்க மக்களை எப்படி உங்களுக்கு ஆதரவா நிற்க வைப்பீங்க? அப்போ உங்க நிலைப்பாடு எவ்வளவு மோசமான நிலைப்பாடு என்பதை பிரசாந்த் கிஷோர் மாதிரியான ஆட்கள் உணர்றாங்களா இல்லையா? அல்லது பிரசாந்த் கிஷோர் இதற்கு நேர் எதிர் நிலைப்பாட்டில் இருந்தா அவருக்கு ஏன் நீங்க மேடை கொடுத்தீங்க? உங்களோடு ஏன் அவர் மேடையை பகிர்ந்து கொள்கிறார்? இப்படி பல கேள்விகள் இருக்கு. விஜய் ஒரு புரியாத புதிராகவே நடந்து கொண்டிருக்கிறார் அரசியலில். விஜய்க்கு அரசியல் என்பது ஒரு விளையாட்டு போல தெரியலாம், ஆனால் அவர் விளையாடுகிற விளையாட்டு அவருக்கு மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. முன்னதாக பேசினார் ஆதவ் அர்ஜுன். அவர் பேசும்பொழுது போலி கபடதாரிகளின் கைகளில் இன்றைய அரசியல் இருக்குது அப்படின்னு பேசுகிறாரு. ஆட்சிக்கு வந்த 4 வருடத்தில் 4 லட்சம் கோடி ரூபாய் கடன் தான் இருக்குது
எந்த திட்டங்களும் பெருசாக இல்லை அப்படின்னு ஆளுங்கட்சியை குறை சொல்கிறார். அப்புறம் இன்னொன்று சொல்கிறாரு, பிறப்பால் ஒரு தலைவர் உருவாகக்கூடாதுன்னு அப்படின்லாம் நான் சொன்னதுக்கு பல சூழ்ச்சிகள் என்னை சூழ்ந்தது. அதுக்கப்புறம் அங்கேருந்து எனக்கு ஒரு ஆதரவு வந்தது. அது தலைவர் தான் அந்த ஆதரவு கொடுத்தாரு. நீ இருக்கிற வேண்டிய இடம் இங்கே தான் அப்படின்னு சொல்லி என்னை ஆரம்பிச்சாரு அப்படின்லாம் பேசியிருக்கிறார். அது எப்படி பார்க்குறீங்க? நீங்கள் இந்த தலைவரோடு பேச்சுவார்த்தையை நடத்தி விகடனால் மேடை அமைக்கப்பட்டு அதில் ஏற்கனவே என்ன ஸ்கிரிப்ட் எழுதப்பட்டதோ அதை தான் நீங்கள் மேடையில் வாசித்தீர்கள். அந்த தலைவரிடத்துல நீங்க பேச்சுவார்த்தையெல்லாம் நடத்திட்டீங்க. அந்த தலைவரும் நீங்களும் அமர்ந்து பேசி இதுதான் நகர்வு என்பதை முடிவு செய்துவிட்டு தான் அந்த விகடன் மேடைக்கு நீங்கள் வந்தீர்கள். வந்ததற்கு பிறகு நீங்கள் பேசியது சர்ச்சையானது. நீங்கள் இருந்த கட்சியில் அது ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை உருவாக்கியது. அண்ணன் திருமாவினுடைய நம்பகத்தன்மையே கேள்விக்குறியானது. அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாட்டை அண்ணன் திருமா ஒரு மெஜஸ்டிக் லீடருங்கிற பேர் எடுத்து வச்சிருந்தார் சார். தமிழ்நாட்டு அரசியல் களத்துல உறுதிமிக்க தலைவர் என்கிற பெருமைக்குரிய தலைவராக அவர் திகழ்ந்தார். அவருடைய நம்பகத்தன்மையை சிதைத்து அவருக்கு கட்டி எழுப்பப்பட்டிருக்கிற அந்த பிம்பம் இருக்குல்ல, அதை சுக்குநூறாக உடை தெரிந்து விட்டு இன்றைக்கு இங்கே இந்த அரசியலை பேசி கொண்டிருக்கிறார். நான் என்ன கேட்க விரும்புறேன்னா, நீங்க திராவிட முன்னேற்ற கழகம் கடனில் தமிழ்நாட்டை தள்ளிவிட்டது. அதிமுக ஆட்சி என்ன நிதி மிகை மாநிலமாக இந்த மாநிலத்தை வச்சுட்டு போனாங்களா? அதிமுக ஆட்சி காலத்துல கடன் எவ்வளவு இருந்தது? அதிமுக ஆட்சி காலத்துல என்ன நலத்திட்டங்கள் செய்யப்பட்டன? இந்த 4 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிற நலத்திட்டங்களை பட்டியல் போடுவோமா? ஆதவ அர்ஜுன் தயாரா இருக்காரா அதை கேட்கறதுக்கு? ஒரே மேடையில் விவாதிப்பதற்கு ஆதவ அர்ஜுன் தயாராக இருக்கிறாரா? ஆதவ அர்ஜுன் மாதிரியான ஆட்களுக்கு என்ன நலத்திட்டங்கள் நடந்திருக்குன்னு தெரியாது. ஏன்னா அவர் ஒரு கிரீமி லேயர்ல இருக்கிறார். அவருக்கு கீழ்நிலையில கடைநிலையில என்ன நடக்குதுன்னே தெரியாது. எவ்வளவு திட்டங்களை வகுத்து தந்து 2 தினங்களுக்கு முன்பு கூட முதல்வர் மருந்தகம் என்கிற ஒரு திட்டத்தை துவங்கி வைத்திருக்கிறார் முதலமைச்சர். அதுல பேசுகிற போது முதலமைச்சர் தெல்ல தெளிவா சொல்றாரு, ஒன்றிய அரசு நிதி தருவதில் பாரபட்சம் காட்டுகிறது, ஒன்றிய அரசு நிதியை ஒதுக்குவதில் மாற்றாந்தாய் மனப்பான்மையை கையாளுகிறது, ஆனாலும் நாங்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் பின்தங்குவதே இல்லை, மக்களுக்கு கடன்பட்டாவது நாங்கள் நலத்திட்டங்களை செய்து தருகிறோம்னு ஒரு முதலமைச்சர் பட்டவர்த்தனமாக அறிவிக்கிறார். முதலமைச்சர் மறுத்துட்டாரா நீங்க கடன் சொல்ற விவகாரத்தை? நீங்க இன்றைக்கு பேசுவதற்கு முன்பே கடன்பட்டுத்தான் செய்கிறோம்னு சொன்னார் முதலமைச்சர். இது ஒரு தந்தையினுடைய ஸ்தானத்திலிருந்து பேசுகிற பேச்சு. தீபாவளி பொங்கல் வந்துருச்சுன்னா காசு இருக்காது சார் குடும்பத்துல. அப்பா போய் கடன் பட்டு பிள்ளைகளுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாரு. அப்பா கடன் ஆயிட்டாரு, என்ன பெரிய குடும்பத்தை நடத்தி கிழிச்சு விட்டாருன்னு நீங்க கேட்பீங்களா? அவர் கடன் வாங்கி சீட்டு விளையாண்டா நீங்க கேட்கலாம். அவர் கடன் வாங்கி குடிகாரராக மாறினா நீங்க கேட்கலாம். மாறாக இந்த குடும்பத்துக்கு செலவு செஞ்சிருக்காரு. அது மாதிரிதான் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர் கடன் பட்டு இந்த அரசை மையப்படுத்தி கடனை பெற்று தமிழ்நாட்டு மக்களுக்கு ஏராளமான நலத்திட்டங்களை செய்து முடித்திருக்கிறார். ஆண்டொன்றுக்கு எவ்வளவு இழப்பு ஏற்படுகிறது தெரியுமா அரசுக்கு நலத்திட்டங்களை செயல்படுத்துவதன் மூலமாக? நான் கேட்கிறேன், இந்த ஆதவ அர்ஜுனுக்கு தெம்பும் திராணியும் இருந்தால் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தர மறுக்கிறார்களே, அது குறித்து நீ பேசுவதற்கு தயாராக இருக்கிறியா? நேற்றைக்கு கூட அமித்ஷா தரப்பிலிருந்து ஒரு எதிர்வினையை ஆற்றி இருக்கிறார்கள். இன்றைக்கு கூட்டத்திலே அமித்ஷா பேசுகிறார், நாங்க நிதியெல்லாம் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அமித்ஷா சொல்றாரு. அமித்ஷா சொல்வது பொய் என்று ஆதவ அர்ஜுனுக்கு தெரியாதா? இப்ப தர்மேந்திர பிரதான் சொன்னார சார். தர்மேந்திர பிரதான் யார்? ஒன்றிய அமைச்சர் இல்லையா? ஒன்றிய அமைச்சராக இருக்க தர்மேந்திர பிரதான் என்ன பேசினாரு? மும்மொழி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் தான் உங்களுக்கு நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை நாங்க ஒதுக்குவோம்னு சொன்னாரா இல்லையா? அப்ப அவர் சொன்னது உண்மையா? அமித்ஷா சொல்வது உண்மையா? முன்னுக்கு பின் முரணான கருத்தை ஒன்றிய அரசு தெரிவிக்கிறதா இல்லையா? இது குறித்து ஒரே ஒரு வார்த்தை பேசுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா ஆதவ அர்ஜுனுக்கு? நீங்க கடன் பட்டிருக்கிறோம்னு சொன்னீங்க. ஏன் கடன் பட்டோம்? தேசிய பேரிடராக இங்க பெய்த பெருமழை பெருவெள்ளத்தை அறிவியுங்கள் என்று கேட்டோம். கேட்டதற்கு இசைவு தெரிவித்ததா ஒன்றிய அரசு? தேசிய பேரிடர் நிதியிலிருந்து ஏதாவது தொகுப்பை கொடுத்தார்களா? மாநிலத்துக்கு தர வேண்டிய தொகுப்பை கொடுத்து விட்டு பிச்சை போடுவதை போல ஏளனம் பேசினார்கள். ஆனா சென்னையில ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரருக்கும் 5000 ரூபாய் வழங்கப்படும்னு முதலமைச்சர் அறிவிச்சார். யாருக்காவது கிடைக்காம போச்சா சார்? ஒருவருக்கு கிடைக்கலன்னு சொல்லுங்க. அப்ப ஒன்றிய அரசு பணம் தரும்னு எதிர்பார்த்து கொண்ட அந்த மீட்பு நடவடிக்கைகளை ஈடுபட்டது தமிழ்நாடு அரசு. மக்களை மறுவாழ்வுக்கு தயார் செய்வதற்கு அந்த 5000 ரூபாய் எந்த அளவுக்கு பயன்பட்டதுன்னு கீழ்நிலையில இறங்கி போய் கேளுங்க சார். மழையால் பாதிக்கப்பட்டவர்கள்ட்ட போய் கேளுங்க. 6வது மாடியில உட்கார்ந்து கொண்டு ஏசி அறையில் டிவி பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அதனுடைய வழி தெரியாது. ஓலை குடிசையில் உட்கார்ந்து கொண்டு வெள்ளத்தை உள்வாங்கி இருக்கிற வீட்டில் இருந்து கொண்டு என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து போற மக்கள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். அந்த வலியை உணர்ந்த முதலமைச்சர்
அதனால்தான் கடன் பட்டாவது நலத்திட்டங்களை செயல்படுத்த வேண்டும் என்று தினந்தோறும் நலத்திட்டங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறார். ஒன்றிய அரசு நிதி கொடுத்தா ஏன் சார் மாநில அரசு போய் கடன் பட போகுது? ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை கொடுக்க வேண்டிய தொகையை கொடுத்துட்டா நாங்க ஏன் கடன் பட போறோம்? கல்விக்கு ஒதுக்க வேண்டிய நிதியை ஒதுக்குங்கன்னு கேட்டா திமிர் பேச்சோடு பேசுகிறார், ஆணவ பேச்சோடு பேசுகிறார் ஒன்றிய அமைச்சர். அதை கேட்பதற்கு திராணியற்ற தெம்பில்லாத ஆதவ் அர்ஜுன் இங்கே கண்ணாடி கூண்டுக்குள் கல்லெறிவதை போல விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருந்து கொண்டு திமுக மீது விமர்சனத்தை வைத்தார். இப்போது அவருக்கு விமர்சனம் வைப்பதற்கு ஏதுவான மேடை எதுவோ அந்த மேடையில் போய் நின்று கொண்டு அவருடைய அரசியலை தற்காத்துக் கொண்டார். முழுக்க முழுக்க திராவிட முன்னேற்ற கழக எதிர்ப்பு ஒன்றையே பிரதானமாக கொண்டு நகருகிற ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் இப்படி பேசினால் வியப்பில்லை, இப்படி பேசாமல் இருந்தால்தான் வியப்பு என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கேட்டா பொருளாதாரம் வளர்ந்துருச்சு, 10 லட்சம் கோடி கொண்டு வந்துட்டோங்கிறாங்க. எல்லாம் மீடியா செட்டிங்கிறாரு, மீடியா போட்டு செட்டிங் பண்றாங்க. முதலீட்டை ஈர்ப்பதற்கு ஒரு பயணத்தை மேற்கொள்கிற முதலமைச்சராக இந்த முதலமைச்சர் வெளிப்பட்டார் சார். அமீரக பயணம், அதற்கு அடுத்து சிங்கப்பூர் பயணம், அதற்கடுத்து ஐரோப்பா நாடுகளுக்கு பயணம். இதன் மூலமாக எவ்வளவு முதலீடுகள் ஈர்க்கப்பட்டிருக்கிறது என்பதை அந்த பயணத்தை முடித்து கொண்டு விமான நிலையத்துக்கு வந்து இறங்கிய அடுத்த நொடி நேரா வீட்டுக்கு போகல அந்த முதலமைச்சர். பத்திரிகையாளரை சந்தித்து ஒவ்வொரு நிறுவனமும் எவ்வளவு முதலீடு செய்திருக்கிறது என்பதை இந்த நாட்டு மக்களுக்கு பத்திரிகையாளர் வாயிலாக சொல்லிவிட்டு தான் வீடு திரும்பினார் முதலமைச்சர். அவர் சொன்னது பொய்னா முதலமைச்சர் உண்மைக்கு மாறான தகவலை நாட்டு மக்களுக்கு சொல்லியிருக்காரு, நீ கேஸ் போடு, முதலமைச்சர் சந்திப்பார். தகவல் அறியும் உரிமை சட்டம் என்று ஒன்று இருக்கிறது. ஆதவ் அர்ஜுன் படிச்சிருக்கிறார்ல, அவருக்கு தான் உலக அரசியல்லாம் தெரியுமே. ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கருக்கு நூலெல்லாம் வெளியிட்டீங்கல்ல, ஆனால் பாபா சாஹேப் அம்பேத்கர் யாத்து தந்த சட்டத்தின்படி நின்று நீங்க இதை எதிர்கொள்ளுங்க. தகவல் அறியும் உரிமை சட்டத்துல கேளுங்க, முதலமைச்சர் அறிவித்த அறிவிப்பு என்ன ஆனது? வெறுமனே ஊடகங்களை வைத்துக் கொண்டு விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஊடகத்தை வைத்து விளம்பரத்தை செய்து கொண்டு விளம்பரத்துக்காகவே பல்லாயிரம் கோடி ரூபாயை மாதந்தோறும் செலவு செய்ய மோடி அரசை நோக்கி உங்க கேள்வியை கேளுங்க சார். ஏன் இவ்வளவு நடுக்கம் உங்களுக்கு? அமலாக்கத்துறை வீட்டுக்கு வந்துடும், உங்க மாமனார் வீட்டுக்கு அமலாக்கத்துறை போயிடும்னு பயப்படுறீங்களா? பயப்படாதீங்க. அரசியலுக்கு வந்துட்டா பயத்தை தூர தள்ளி வச்சிடணும். அந்த நிலைப்பாட்டுக்கு நீங்க முதல்ல வாங்க. நீங்க திரும்ப திரும்ப தமிழ்நாடு அரசை குறை சொல்வதன் மூலமாக தமிழ்நாடு அரசுக்கு எந்த நட்டமும் இல்லை. மாறாக நீங்கள் அம்பலப்பட்டு போய் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கூட உணராமல் நீங்கள் பேசிக் கொண்டிருக்கிறீர்கள். கூத்தாடுகிற ஒரு கூத்தாடியை போல நீங்கள் பேசிக்கொண்டே இருக்கிறீர்கள். உங்களுடைய பேச்சு எத்தகைய பேச்சாக இருக்கிறதுன்னு கேட்டா ஒரு சராசரி அறிவு உள்ள மனிதன் பேசுகிற பேச்சாக கூட இல்லை. நீங்க தினந்தோறும் பரப்புகிற அவதூறுகள் வெறும் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கல்லெறிய வேண்டும் என்கிற சிந்தனையில் தான் இருக்கிறதே தவிர தமிழ்நாட்டு மக்கள் குறித்த சிந்தனையாக நீங்கள் பேசுகிறீர்களா மேடையில்? அது குறித்த சிந்தனை உங்களுக்கு இருக்கிறதா? தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன திட்டங்களை விஜய் மூலமாக நீங்கள் செய்ய போகிறீர்கள், அதை பேசுங்க. உங்க கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு என்ன திட்டம் உங்களிடத்துல இருக்கு? மேலாண்மை குழுவுக்கு ஏதோ பொதுச் செயலாளர்லாம் சொல்றாங்க. அந்த மேலாண்மை குழு என்ன செய்ய போகுது? அதனுடைய செயல் திட்டம் என்ன? 2ஆம் ஆண்டு துவக்க விழால அதை பேசுங்க உங்க கட்சிக்காரங்க கிட்ட. அதை விட்டுட்டு வெறுமனே திமுகவை நோண்டுகிற வேலையே மீண்டும் மீண்டும் செய்வதன் மூலமாக ஆதவ் அர்ஜுன் பெற போகிற பலன் என்ன? ஆதவ் அர்ஜுனை யாரோ இயக்குகிறார்கள் என்று பேசுகிற செய்தி உண்மை என்று அவரே சொல்லிக் கொண்டிருக்கிறார். அவருடைய மேடை பேச்சுகளின் மூலமாக அதை உணர்த்தி கொண்டே இருக்கிறார். அப்போது யாருக்காக வேலை செய்கிறார்? அவர் விஜய்க்காக கூட வேலை செய்யவில்லை. அவர் விஜய்க்காக வேலை செய்வதாக இருந்தால் இந்த கட்சியினுடைய கட்டமைப்பை பலப்படுத்துவதற்கு வரப்போகிற சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி வாகை சூடுவதற்கல்லவா வியூகம் வகுக்க வேண்டும். அதை விட்டுவிட்டு திமுகவை குறை சொல்வதன் மூலமாக எந்த அரசியலை நோக்கி நகருகிறார்? விஜய்க்கும் அவர் உண்மையாக இல்லை, கடந்த காலத்தில் இருந்த அண்ணன் திருமாவுக்கும் அவர் உண்மையாக இல்லை. அவர் வேறு யாருக்கோ வேலை செய்கிறார். அவர் யாருக்கு வேலை செய்கிறார் என்பதை நாட்டு மக்கள் நன்கு உணர்ந்திருக்கிறார்கள். எனவேதான் ஆதவ் அர்ஜுன் போன்றவர்கள் அரசியலில் நிலை பெற முடியாத சூழல் உருவாகி இருப்பதாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்ணா வந்த போது எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ, எம்ஜிஆர் வந்த போது எப்படி ஒரு மாற்றம் வந்ததோ, அதே போல ஒரு மாற்றம் நிச்சயமும் வரும். விஜய் இல்லாமல் நம்பர் 1 ஆக முடியாது அப்படிங்கிறத சொல்றாரு. மேலும் பல தலைவர்கள் இங்கே வருவாங்க, பெரிய பூகம்பம்லாம் வரப்போகுது அப்படின்லாம் சொல்றாரு. நிறைய தலைவர்கள் வரட்டும், எல்லாரையும் கூப்பிட்டு வாங்க. யாரெல்லாம் நீங்க அழைத்து வர வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அழைத்து வாருங்கள். பலமாக களத்தில் நில்லுங்கள், வெற்றி வாகை சூடுங்கள், வாழ்த்துக்கள். அதற்கு எல்லா அஜெண்டாவும் தயாருங்கிறாரு சார். நான் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கேட்கிறேன். கட்சி துவங்கி எத்தனை நாட்களுக்கு பிறகு அந்த கொடிக்கான விளக்கத்தை கொடுத்தார் உங்கள் கட்சியினுடைய தலைவர்? கட்சி துவங்கி எத்தனை நாள் கழித்து மாவட்ட செயலாளரை நியமித்தார் உங்கள் தலைவர்? கட்சி துவங்கி எத்தனை மாதம் கழித்து அந்த கட்சியில் இருக்க போகிற அணிகளினுடைய விவரங்களை வெளியிட்டார் உங்கள் தலைவர்? ஒரு கட்சி துவங்கி
ஒரு வருஷம் கழிச்சு தான் நீங்க இந்த வேலையவே செய்ய வந்திருக்கீங்க. அதுக்குள்ள நீங்க தமிழ்நாட்டுல ஆட்சியை பிடிக்க முடியும்னு 2வது ஆண்டினுடைய துவக்க விழாவில் நின்று கொண்டு நீங்க பேசுறீங்க. உங்க மாவட்ட செயலாளர் போய் இன்னும் ஒன்றிய நகர பேரூர் கிளைக்கழகத்தினுடைய செயலாளர்களை நியமிக்கணும். அதன் பிறகு பூத் ஏஜென்ட்டுகளை போடணும். அப்புறம் தேர்தல்ல 234 தொகுதிக்கு வேட்பாளர்களை தேர்வு செய்யணும். இவ்வளவு பணிகள் இருக்கு. இந்த பணிகள்லாம் செய்து முடிச்சாதான் நீங்க தேர்தல் களத்துல நிற்க முடியும். இதெல்லாம் தெரியுமா தெரியாதா? பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு பக்கத்துல வச்சுட்டா பிரசாந்த் கிஷோர் தேர்தல் வியூகங்களை வகுத்து கொடுப்பார்னு நீங்க நம்புறீங்க. மகிழ்ச்சி. அவர் பீகார்ல 4 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் அவர் கட்சிக்கே வியூகம் வகுக்க முடியாம படுதோல்வியை தழுவிட்டாரு. அதனால வெறும் வியூகம் வகுப்பதன் மூலமாகவே தேர்தல் வெற்றியை பெற முடியும் என்று விஜய்க்கு இப்போது எல்லாமுமாக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனும் நம்புவார்கள் என்று சொன்னால் கடைசியில் ஏமாந்து போய் நடுரோட்டில் நிற்க போவர் விஜய் தான். ஆதவ் அர்ஜுனுக்கு எந்த பிரசாந்த் கிஷோர் வராருன்னு எல்லாம் விமர்சனம் பண்றாங்க. தலைவரை நோக்கி பல அறிவாளிகள் வரதான் செய்வாங்க. தாராளமா வரட்டும். நான் என்ன கேட்கிறேன்னா, சீமான் சொன்னார் இல்லையா, பிரசாந்த் கிஷோரோட புத்திசாலி என் தம்பி இங்க இருக்கிறவன் ஒரு பத்திரிகையாளர்னு பேர் சொன்னார்ல, அந்த தம்பியை கூட கூப்பிட்டு வாங்க. அவரையும் அறிவாளி பட்டியல்ல சேர்த்துக்கோங்க. தாராளமா அழைச்சிட்டு வாங்க. யாரு வேண்டாம் என்று மறுக்கவில்லை. ஆனால் இந்த கட்சி கட்டமைப்பை நீங்கள் எப்படி கட்டப்போகிறீர்கள் என்பதை ஓராண்டு காலத்துல நாங்க பார்த்திருக்கோம். உங்களுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? விஜய் அதையும் பேசுறாரு. இந்த பூத் ஏஜென்ட் அந்த இதெல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கோம், நம்ம கட்சிக்காரங்களே போட போறோம் அப்படிங்கிறாரு. அவரும் முன்னதாக அவரு பேசும்போது 62 வாரத்துல எல்லாம் டக்குன்னு வேலை நடக்கணும் அதெல்லாம் சொல்றாங்க. இல்ல உங்க கட்சி ஆளுங்களை தான் போட போறோம்னா இப்ப பூத் ஏஜென்ட்டா உங்க கட்சி ஆளை தான் போடணும். பக்கத்து கட்சியில இருந்து ஆளை கூட்டு வர முடியாது. அந்த அளவுக்கு நம்ம கட்சி நிர்வாகிகள் இருக்காங்கிறார். தாராளமா சார். நீங்க முதல்ல மக்களை சந்திச்சு உங்க கட்சி எதுக்காக துவங்கப்பட்டதுங்கிறத இந்த நாட்டு மக்கள்கிட்ட சொல்லுங்க. டிவி பாக்குறவங்களும் சோசியல் மீடியாவை பாக்குறவங்க மட்டுமே தமிழ்நாட்டினுடைய மக்கள் இல்லை. அது ரொம்ப சொற்பமானவர்கள் தான். இன்னொன்னு, டிவியில செய்தியா என்ன போகுதோ அதை தான் நாட்டு மக்கள் பெருவாரியா பாக்குறாங்க. சோசியல் மீடியால நீங்க பேசுறதெல்லாம் போய் சேர்றது இல்லை. நீங்க மக்கள்கிட்ட போய் முதல்ல சேருங்க. நீங்க பனையூர்ல 12 தலைவர்களுடைய போட்டோவை மாதம் வச்சு மாலை போட்டதை தவிர இந்த 12 மாதத்துல என்ன செஞ்சிருக்கீங்க? 2 முறை நீங்க வீதிக்கு வந்தீங்க. 2 முறையும் நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை எதிர்க்க வேண்டும் என்பதற்காகவே வீதிக்கு வந்தீங்க. ஒண்ணு, பரந்தூரில் விமான நிலையம் அமைக்க கூடாதுன்னு ஒரு தடவை வந்தீங்க. இன்னொரு முறை அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு ஆளுநர்கிட்ட நீங்க வந்தீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க ஒரு தீர்மானத்தை போட்டீங்கல்ல உங்களுடைய மாநாட்டுல. என்ன தீர்மானம் போட்டீங்க? ஆளுநர் பதவி தேவையில்லைன்னீங்க. அந்த தீர்மானம் வடித்தெடுத்த மை காய்வதற்கு முன்பாகவே ஆளுநர் மாளிகையில போய் நின்று ஆளுநர் மாளிகையினுடைய கதவை தட்டுறீங்க. அப்போ உங்களுடைய நோக்கம் என்னவாக இருக்கு? உங்களுடைய அரசியல் புரிதல் என்னவாக இருக்கு? எந்த பதவி வேணாம்னு சொன்னீங்களோ அந்த பதவியில் இருப்பவர்கிட்டயே போய் குறைய சொல்கிற அளவுக்கு அரசியல் புரிதலின்மை உங்களிடத்துல இருக்கா இல்லையா? 2 விவகாரமும் திமுக எதிர்ப்புக்கு மட்டுமே நீங்க வந்தீங்க. இன்னொன்று, பெரியார் விவகாரத்துல எவ்வளவு மோசமான ஒரு மனிதராக சீமான் வெளிப்பட்டார். நீங்க ஒரு வார்த்தை பெரியார் உங்கள் கொள்கை தலைவர்னு சொல்லிட்டீங்களா இல்லையா? ஒரே ஒரு வார்த்தை நீங்கள் அதை கண்டித்து பேசியதுண்டா? இன்றைக்கு இந்த மும்மொழி கொள்கைக்கு எதிராக களமாடி கொண்டிருக்கிறதே திராவிட முன்னேற்ற கழகம், அதனுடைய கூட்டணி கட்சிகள். இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் தமிழ் மொழிதான் 2வது மொழியாக முதல் மொழியாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிற ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகளும் அதிமுகவையும் சேர்த்தே சொல்றேன், வீதியில் நிற்கிறார்கள். நீங்க எங்க நிக்கிறீங்க? உங்களுடைய எதிர்ப்பு களம் எதுவாக இருக்கு? குறைந்தபட்சம் பனையூர்லயாவது ஒரு பேனரை தூக்கி வச்சு எதிர்ப்பை பதிவு பண்ணிட்டீங்களா? நீங்க குறைந்தபட்சம் பனையூர்ல கூப்பிட்டாவது ஒரு தீர்மானத்தை வடித்தெடுத்துட்டீங்களா நீங்க அந்த பிரச்சனைக்காக? இன்னைக்கு இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழால தீர்மானம் போட்டோம்னு சொல்லக்கூடாது. அப்புறம் 2ஆம் ஆண்டு துவக்க விழா வரைக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருப்பீங்க. ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குன்னா அந்த பிரச்சனை முடிஞ்சு 1 மாசம் கழிச்சு நீங்க ஒரு கூட்டம் போடுவீங்க, அன்னைக்கு ஒரு தீர்மானம் போடுவீங்க. அதுக்காக நீங்க காத்துக்கிட்டே இருப்பீங்க. பிரச்சனையை நீங்க அட்ரஸ் பண்ணவே மாட்டீங்க. பத்திரிகையாளர்களை சந்திச்சீங்களா சார்? முதல்ல நீங்க பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி இருக்கீங்களா இது வரைக்கும்? விஜயினுடைய குரல் அரசியலில் எப்படி இருக்கும்னு யாருக்காவது தெரியுமா? மேடையில நின்று மைக்க முன்னாடி பேசுறாரு, அதுதான் விஜயினுடைய குரல்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? கேள்வியை எப்படி எதிர்கொள்ள போறாரு அரசியல் களத்துல? இப்ப 10,000 கேள்விகள் இருக்கு தமிழ்நாட்டுல விஜய் கிட்ட கேட்க வேண்டிய கேள்விகள். அதுல ஒரு 100 கேள்விக்கு பதில் சொல்வாரா விஜய்? சொல்வாரா சொல்ல மாட்டாரான்னு எனக்கு எப்படி தெரியும்? நான் தமிழ்நாட்டினுடைய வாக்காளன். இவருக்கு பத்திரிகையாளர்களை எதிர்கொள்கிற திறன் இருக்கா? இல்ல மோடி மாதிரி வெற்றி பெற்றா பத்திரிகையாளர்களே சந்திக்காத ஒரு முதலமைச்சரா இருப்பாரான்ற ஒரு சந்தேகம் இருக்குல்ல. இந்த சந்தேகத்தை விஜய் எப்படி தீர்க்க போறாரு?
விஜய் தீர்க்கிறதுக்கான வேலையை எப்படி ஆதவ அர்ஜுன் செய்ய போறாரு, அந்த வேலையெல்லாம் ஆதவ அர்ஜுன் முதல்ல செய்யட்டும்ன்ற. அதெல்லாம் செஞ்சுட்டு நீங்க அதுக்கப்புறமா ஆழ மரம் போல வேர் விட்டு கிளை பரப்பி விழுதுகள் விட்டு படர்ந்து இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற பெரிய கட்சியை வீழ்த்துறதுக்கு வியூகம் அதுக்கப்புறமா வகுத்துட்டு வாங்க சார். நீங்க யார வேணுமோ அழைச்சிட்டு வாங்க, நீங்க 1,00,000 பேரை அழைத்து கொண்டு வாருங்கள், அதெல்லாம் இங்க பிரச்சனையே இல்லை. யாரு வந்தாலும் தலைவர் என்ன செய்ய போகிறார் என்பதுதானே இங்க பேசு பொருள். ஆதவ அர்ஜுன் வந்ததுனால வெற்றி கழகத்தை தூக்கி நிறுத்திட முடியுமா? விஜய் என்னவா இருக்காரு? பிரசாந்த் கிஷோர் வந்ததுனால தேர்தல் வியூகத்தை வகுத்து வெற்றி கழகத்தை வெற்றி பெற வச்சிட முடியுமா? விஜய் என்ன பேச போறாரு? இதைத்தானே நாட்டு மக்கள் பாக்குறாங்க. அப்ப அடிப்படை கட்டமைப்பே உங்களிடத்துல சீராக இல்லை, அடிப்படை அரசியலே உங்களிடத்துல தெளிவாக இல்லை. எதுவுமே தெளிவில்லாத நேரத்துல நீங்க அவர் வருவார் இவர் வருவார் அறிவாளிகள் வருவார்கள் வியூகம் வகுப்போம் நாங்களே எல்லா வேலைகளும் செய்வோம் அப்படின்னு சொல்றது உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய விஜயினுடைய ரசிகர்களை ஏமாற்றுகிற வேலை. புஷி ஆனது மாதிரியான ஆளுக்கு நல்லா தெரியும் இந்த கப்பல் போய் சேராதுன்னு. அதனாலதான் அமைதியா உட்கார்ந்து சிரிச்சுக்கிட்டு எல்லா தலைவர் பார்த்துக்குவார், எல்லா தலைவர் பத்திரிகையாளர் சந்திப்பை பார்த்தேன். உணவருந்துவதற்காக போறாரு, பத்திரிகையாளர்கள் போய் மயக்க நீட்டுறாங்க. எல்லாம் சூப்பரா இருக்கு சிறப்பா இருக்கு, பத்திரிகையாளர்கள்ட்ட சொல்றாரு சூப்பரா இருக்கு சிறப்பா இருக்கு, தலைவர் பார்த்துக்குவார். ஏன் பொதுச் செயலாளருக்கு கருத்தே கிடையாதா? என்ன இன்னைக்கு கூட்டத்துல பேசி இருக்கிறீங்க, அடுத்த கட்ட செயல் திட்டம் என்ன, ஏன் சொல்ல மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்னா விஜய்க்கே அந்த புரிதல் இல்லை. நான் என்னத்தையா சொல்றது, நான் எதையாவது சொல்லி நாளைக்கு இதையே சொன்னேன்னு என்ன கூப்பிட்டு கேட்பாருன்றத புஷி ஆனந்த் சொல்லாமல் சொல்கிறார். இப்படிப்பட்ட ஒரு கட்டமைப்பை வைத்துக்கொண்டு நீங்கள் ஏதோ ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர்ந்து விடுவதை போல ஒரு மாய தோற்றத்தை உருவாக்க முனைவது அந்த கட்சியில் இருக்கிற விஜய் ரசிகர்களை ஏமாற்றுகிற வேலையாகத்தான் பார்க்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பு இது தொடர்பாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு அமித்ஷா வந்து கோவையில் சொல்லும் பொழுது இந்த தொகுதி மறுசீரமைப்பில் தமிழ்நாட்டில் தொகுதிகள் குறையும் என சொல்கிறாங்க, ஒரு தொகுதி கூட குறையாது அப்படின்னு சொல்கிறார் அமித்ஷா. எந்த அடிப்படையில் எதற்காக யார் பேச்சை கேட்டு முதல்வர் இப்படி பேசுகிறார் அப்படிங்கிறதா பாஜக மாநில தலைவரும் சொல்கிறது, அவங்களும் சொல்கிறது, பாஜகக்காரங்க மற்றவங்களும் கேட்கிறது. 500 சொச்சமாக இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை 800 நோக்கி நகர்த்துறீங்களா இல்லையா? அது உண்மையா இல்லையா? அதுவும் பொய்யா? அதுவும் தப்பா சொல்றாரா முதலமைச்சர்? அப்ப 800 என்கிற எண் எதன் அடிப்படையில் வருகிறது? உத்தரப்பிரதேசத்துல ஒரு கணக்கு சொல்றாங்க, மக்கள் தொகையினுடைய கணக்கெடுப்பின்படி 80 தொகுதியாக இருப்பது இன்னும் 40 தொகுதி கூடுதலாக வரப்போகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப 40 தொகுதியை நீங்க உத்தரப்பிரதேசத்துக்கு கூடுதலா கொடுக்குறீங்க. அப்ப விகிதாச்சார அடிப்படையில எத்தனை % நீங்க இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னு சொன்னா ஏறக்குறைய 30% 35% வரைக்கும் நீங்க இன்க்ரீஸ் பண்றதுக்கு போறீங்க இல்லையா? அப்ப அதே 30% 35% இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய பிரதிநிதித்துவத்தை தமிழ்நாட்டிலையும் பண்ணணும் தானே? ஏன் நீங்க தமிழ்நாட்டுல பண்ணல? கேரளாவிலையும் பண்ணணும் தானே? எண்ணிக்கையை குறைக்கலன்னு இன்னைக்கு நீங்க சொல்றீங்க. இந்த பிரச்சனை என்பது எண்ணிக்கை குறைகிறது என்கிற அடிப்படையில் மட்டுமல்ல. முதலமைச்சர் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு செய்திய, முதலமைச்சர் எந்த ஈகோவும் இல்லாம எல்லா கட்சிகளையும் கூப்பிடுறாரு. தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சியை மட்டும் கூப்பிடல அவரு. வழக்கமா அப்படிதான் கூப்பிடுவாங்க ஆளுங்கட்சியின் தரப்பில் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டினா. முதல் முறையாக தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் யாரெல்லாம் அழைக்கிறார்னா தேர்தல் ஆணையத்துல பதிவு செஞ்சிருக்கிற எல்லா கட்சியும் வான்னு கூப்பிடுறாரு. இது தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைங்கிறார். இன்னும் ஒரு படி மேல போய் தென்னிந்தியாவின் மேல் தலைக்கு மேல் கத்தி தொங்கி கொண்டிருக்கிறதுன்னு சொல்றாரு. அப்போ நீங்க வந்து இன்க்ரீஸ் பண்றத வட மாநிலத்துல மட்டும்தான் இன்க்ரீஸ் பண்றீங்க, மத்திய பிரதேசத்துல இன்க்ரீஸ் பண்றீங்க, பீகார்ல பண்றீங்க, உத்தரப்பிரதேசத்துல பண்றீங்க, இங்க ஏன் பண்ண மாட்டேன்றீங்க? இப்ப நீங்க குறைக்க மாட்டேன்னு இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லிருக்கீங்க, சரி 39ஆவே இருக்கட்டும். அப்ப எங்களை விட கூடுதலான இடங்கள் அவர்களுக்கு கிடைக்குதே, அதன் எதன் அடிப்படையில் கிடைக்குது? அப்ப அதே கணக்கை வைத்து எங்களுக்கும் தொகுதியை இன்க்ரீஸ் பண்ணுமா இல்லையா? அதான விகிதாச்சார முறை. அப்ப எதற்காக இந்த வேலையை நீங்க செய்றீங்க? இப்ப பிரச்சனை என்னன்னா இங்க தொகுதி கூடுதா குறையுதான்றது அல்ல, எங்களுடைய வாக்குகளை பெறாமலேயே ஒரு பிரதமர் வந்து அமர முடியும். இப்ப அதுதான் நிலைமை. இன்னும் இதை விட மோசமான சூழல் போகுமே. உத்தரப்பிரதேசம், பீகார், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் இந்த 4 மாநிலத்தில் மட்டும் முழுமையான கவனம் செலுத்தி பாரதிய ஜனதா கட்சி போன்ற கட்சிகள் வெற்றி பெற்றால் அவர்கள் ஒன்றிய ஆட்சி அதிகாரத்தில் அமர முடியும்னு சொன்னா இந்தியாவுக்குள்ள நாங்கள்லாம் எதுக்கு? இன்னொரு கேள்வி சுருக்கமா, முன்னாள் தேர்தல் ஆணையர் கோபால்சாமி ஒரு நாளிதழில் பேட்டி சொல்லியிருக்கிறாப்புல, இங்கே வந்து அடிப்படை ஆதாரம் இல்லாமல் இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க, எந்த ஒரு எப்படி பேசுகிறாங்கன்னு தெரியல, ஆனால் தமிழகத்தில் அந்த மாதிரி தொகுதி மறுசீரமைப்பு செஞ்சாங்கன்னா கூடும், அந்த 33% பெண்களுக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதெல்லாம் கணக்கு பண்ணி பார்த்தா இன்னும் கூட தான் செய்யும் அப்படிங்கிறார்.
ஆனா கூடும்ன்ற அறிவிப்பை ஏன் இன்னைக்கு வெளியிடல அமித்ஷா? நீங்க சொல்ற தேர்தல் ஆணையர் சொல்லி இருக்கிறார் இல்லையா கூடும்னு, அது அவருடைய கணக்கீடு, அவ்வளவுதான். அது அவருடைய கருத்தாக நீங்க எடுத்துக்கணும், அவ்வளவுதான். நீங்க அதிகாரப்பூர்வ அறிவிப்பா எப்படி எடுக்க முடியும்? இன்னைக்கு அமித்ஷா சொல்லணும்ல, குறையாதுங்க தொகுதி, கூட தாங்க செய்து 4 தொகுதியை இன்க்ரீஸ் பண்ண போறோங்க, அப்படி சொல்லியிருக்கணும்ல. அதை சொல்லலையே. இந்த ஆபத்தை உணர்ந்து தான் முதலமைச்சர் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இருக்கிறாரு. இப்ப ஏற்கனவே வடக்கன்லாம் ஓட்டு போட்டு மோடியை பிரதமர் ஆக்கி போறான், நம்ம ஓட்டே போடலைனாலும் அந்த தண்டனையை நாம் அனுபவிக்க வேண்டிய சூழல் எப்படி இருக்கோ, இது இன்னும் இலகுவாக அவர்களுக்கு அமையும். 4 மாநிலத்தில் மட்டுமே வெற்றி பெற்றால் போதும், அவர்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகர முடியும் என்கிறது இருக்குல்ல. இதுதான் தென்னிந்தியாவுக்கு பேராபத்துன்னு சொல்றாரு முதலமைச்சர். கேரளாவுக்கு ஆபத்து, தெலுங்கானா ஆந்திராவுக்கு ஆபத்து, கர்நாடகாவுக்கு ஆபத்துன்னு சொல்றாரு. இதற்காகத்தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டுறாரு. அப்போ மொத்தத்துல இந்த சீரமைப்பு என்பதே பாரதிய ஜனதா கட்சியை மீண்டும் அதிகாரத்தை நோக்கி நகர்த்துவதற்கு, பாரதிய ஜனதா கட்சிக்கு சாதகமாக அமைவதற்காக ஏற்படுத்தப்படுகிற ஒரு போலியான பிம்பம் என்கிற அந்த ஒரு கருத்து இருக்குல்ல, அந்த கருத்துருவாக்கத்தை உருவாக்குவதற்கு தான் முதலமைச்சர் இப்போது முற்பட்டு இருக்கிறார். அதனாலதான் பதறி துடிக்கிறாங்க. வேற எந்த முதலமைச்சரும் இந்தியாவுல பேசல, வேற எந்த தலைவரும் இது குறித்து பேசல. மேற்கு வங்கமும் பாதிக்கப்படுது. இன்ன வரைக்கும் மம்தா பானர்ஜி வாய் திறக்கல. அவங்க என்ன பேச போறாங்கிறது தெரியாது. ஆனா முதல் மணியை பூனைக்கு யார் மணி கட்டுவது என்கிற இடத்தில் இருந்து முதல் மணி கட்டி இருக்கிறார் முதலமைச்சர். முதல் அறைகூவலை தமிழ்நாட்டிலிருந்து விடுத்திருக்கிறார் முதலமைச்சர். இந்த பதட்டம் தான் இப்போது பாரதிய ஜனதா கட்சியை உழுக்குகிறது என்றுதான் நான் புரிந்து கொள்வேன். அதனாலதான் உள்துறை அமைச்சர் ஒரே நாளுக்குள்ளேயே பதட்டப்பட்டு இப்படி கருத்து சொல்றாரு. இல்லைன்னா அவர் கருத்து சொல்லுவாரா? இல்லைன்னா அவர் பேசுவாரா? முதல்ல இன்னொன்னு, யாரை கேட்டு இந்த கருத்தெல்லாம் சொன்னீங்க, எங்கிருந்து வந்தது இந்த அறிவிப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்ப இன்னைக்கு அமித்ஷா கேட்டிருக்கணும்ல, நாங்க அப்படி ஒரு அறிவிப்பே வெளியிடல அப்படின்ல சொல்லியிருக்கணும். அமித்ஷா என்ன சொல்றாரு? நல்லா தெளிவா சொல்லுங்க அமித்ஷா சொல்றத. அமித்ஷா என்ன சொல்றாரு? தமிழ்நாட்டுல தொகுதி குறையாதுன்றாரு. அப்போ ஏற்கனவே ஒரு திட்டமிடல் இருக்குங்கிறத அமித்ஷா ஒத்துக்கிறாரு தானே? அந்த திட்டமிடல் இருக்கு என்பதை முன்பே உணர்ந்ததால் தான் முதலமைச்சர் இப்போது களத்தை தயார் செய்கிற வேலையை செய்யறாரு. முதற்கட்டம் தான் இந்த அனைத்து கட்சி கூட்டம். இனிதான் தமிழ்நாடு என்ன செய்ய போகிறது என்பதை பிரகடனப்படுத்த போகிறார் முதலமைச்சர் என்றுதான் நான் புரிந்து கொள்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்ததற்கு நன்றி சார். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.